ஒரு குடும்பத்துல அந்த குழந்தையோட பெண்ணோட தகப்பனார் இறந்துட்டாரு. அதனால அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்க இந்த காப்பகத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னதான் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க அந்த குழந்தைய. ஆனால் அங்க என்ன நடந்திருக்கு, அங்க உள்ள சிசிடிவி வேலை செய்யல. சிட்ல நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு எங்கெங்க காப்பகம் இருக்கோ அந்த காப்பகம் எந்த கண்ட்ரோல்ல வருது, போலீஸ் ஸ்டேஷனுடைய டூரிஸ்ட் ஸ்டேஷன் எங்க வருது, அவங்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை. அப்படிங்கிறது இது வழியானாலும் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த 5 வயசு குழந்தைய 13 வயசு குழந்தைய பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கு. யார் செஞ்சிருக்கா, அங்க உள்ள காவலாளிய. அந்த காவலாளி செய்யறதுக்கு அம்மா அரசாங்கம்னா துணிச்சல் வருமா, வராது. ஆனா இப்ப இருக்கிறது திமுக அரசாங்கம். அதனால தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டக்காரர்கள் அப்படின்னு ஆயிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, மேற்கு மாவட்டங்கள்ல சமீப காலமா பாத்தீங்கன்னாக்க திருப்பூர்ல பல்லடத்துல நடந்திருக்கு, நாமக்கல்ல நடந்திருக்கு, ஈரோட்டில் நடந்திருக்கு. அதாவது வயதானவங்க அங்கே தோட்டம் வச்சுருக்கவங்க அவங்களே கவனிச்சுக்குவாங்க. அந்த தோட்டத்திலேயே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்கள அப்பா, பையன், அம்மா 3 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருப்பூர்லையும் இப்போ அதே நடந்திருக்கு. அதே அங்கே 3 பேர் செத்துருக்காங்க. அதே போல் இதில் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அங்கேயும் நடந்திருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு அம்மா இறந்துருக்கு. இதெல்லாம் காவல்துறையை பார்க்குற முதலமைச்சர் சொல்லணும். சும்மா ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்கலை. இந்த 26ல அதுக்கு சரியான பாடம் கிடைக்கும்.